ஆபேலுடைய பிரசங்கம் என்ன? ஆபேல் செத்து போன ஆபேல் இன்றைக்கு என்ன சொல்லுகிறான்? ஒன்று சொல்லுகிறான், கர்த்தரை விட்டு பாவத்து நிமித்தமாய் தூரமாய் இருக்கிறவர்கள் கர்த்தரிடத்தில் வர முடியும். கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். எந்த மனுஷனும் கர்த்தருக்கு விலகி இருக்க வேண்டியதில்லை, தூரமாக இருக்க வேண்டியதில்லை. ஒரு ஆசீர்வாதமான நிலை இல்லாத நிலையில் வாழ வேண்டியதில்லை. எல்லா மனுஷனும் கர்த்தரிடத்தில் வரலாம். எப்படி வர முடியும்? ஒன்றும் இல்லை, கர்த்தருக்கு முதலிடத்தை தரணும் வாழ்க்கையில். இதுதான் ரட்சிப்பு. ஒரு மதத்தை போதிக்கல. நம்ம கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முதலிடத்தை கொடுத்துருக்கிறீங்களா? அதை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா செயல்களிலும் அதை நிரூபிக்க வேண்டும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குறவங்க இப்போ பாவத்தில் போய் ஈடுபட மாட்டாங்க. ஏன்னா கர்த்தருக்கு முதலிடம். அவரை கனம் பண்ணணும். என்னுடைய செயல்கள் அவரை கனம் பண்ண வேண்டும். என் வாழ்க்கை அவரை கனம் பண்ணுறதா இருக்கணும் அப்படின்னு வாழுகிறவர்கள் அதனால் கண்ட கலைஞர் செய்ய மாட்டார்கள். அவர்கள் அதற்கேற்ற விதத்தில் தான் நடந்து கொள்வார்கள். ஏன்னா கர்த்தருக்கு கனம்ங்கிறது தான் பிரதானம் அவருடைய வாழ்க்கையில். அது ஒன்று. ஆபேலுடைய பிரசங்கம் காஸ்பல் மெசேஜ். அது எல்லாரும் கர்த்தரிடத்தில் வரலாம். யார் வேண்டாம், காயினே வரலாம்னா யாரும் வரலாம், எவரும் வரலாம். வருவதற்கு கர்த்தர் வாசலை திறந்து வச்சிருக்காரு. ஒன்றே ஒன்று தான் சொல்கிறார், எனக்கு முதலிடத்தை கொடு, என் வாழ்க்கையில் என்னை முதலிடத்தில் வை, எல்லாம் சரியாயிடுன்றாரு. எதை முதல்ல வைக்கணுமோ வச்சா மீதி எல்லாம் சரியாயிடுன்றாரு. ரெண்டாவது, பாவத்துக்கு இடம் கொடுத்தா வாழ்க்கை சீரழிந்து போய்விடும். எல்லா தேவ ஆசீர்வாதங்களும் இழக்க நேரிடும். கர்த்தர் கொடுத்த எல்லா நன்மைகளும் பாழாய் போய்விடும். கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிற திட்டங்கள், நோக்கங்கள் நிறைவேறாது. பிசாசு மனதை கெடுப்பான், எண்ணங்களை கெடுப்பான், பகையும் விரோதத்தையும் கசப்பையும் வெறுப்பையும் எரிச்சலையும் உண்டாக்கி அதன் மூலமாக செயல்களை உண்டாக்கி நம்ம செய்கிறதெல்லாம் தப்பாக இருக்கும். நம்ம நடப்பிக்கிற காரியங்களெல்லாம் பொல்லாத காரியங்களாக இருக்கும். அதனுடைய விளைவு சாபக்கேடாக இருக்கும். போக வேணாம் அந்த ரூட்டில்ன்றார். வாசற்படியில் படுத்து கிடக்கிறது மிருகம் மாதிரி, கவுறதுக்கு ஜாக்கிரதையாருன்றார், விட்டுறாத அப்படிங்கிறாரு. இன்றைக்கே பிசாசை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தடுத்து நிறுத்தலாம். வர முடியாதபடிக்கு பண்ணிடலாம். கதவை அடைக்கலாம். எப்படி? ஆண்டவரை சிம்மாசனத்தில் ஏற்றலாம். அவனுக்கு இடம் கிடையாது. ஆண்டவர் இங்கே வந்துட்டா பிசாசானவனுக்கு இடம் கிடையாது. பிசாசை ஜெயிக்க முடியுமா? பிசாசனுடைய சோதனையில் வெல்ல முடியுமா? அவன் அப்படியே பதிவு இருக்கிறான்றீங்களே, கண்டிப்பாக வெல்ல முடியும். ஏன்னா இங்கே உள்ளே இருக்கிறவர் அவனை காட்டிலும் பெரியவர். உங்களுக்கு உள்ளே இருக்கிறவர் அந்த பிசாசை காட்டிலும் பெரியவர். உங்களுக்கு ஜெயத்தை தருகிறவர். ஒவ்வொரு மனுஷனுக்கும் வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு வழி உண்டு. ஆபேலுடைய பிரசங்கம் ஏன் பிரசங்கம் இல்லை.